Shiva 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 Shiva. அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கல். பொதுவா ஜோதிடத்துல நீங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி. இப்ப சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மைஸ்த செல்வர் அவங்ககிட்ட கேட்ட கேள்வியை தான் கேட்டிருக்காரு. யோகி அவயோகி நட்சத்திரத்துல சாரம் பெற்று திசாபதி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பொதுவா ஒரு யோக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகியினுடைய சாரம் பெற்ற கிரகம் சுபமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். அந்த யோகிய ஆக்சுவலா அவர் ஒரு சுப கிரகம் நீங்க நினைச்சுக்கீங்க. அதுல ஒரு கிரகம், அந்த கிரகம் அவையோடைய சாரத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அந்த யோக பலன்களை தராது, அவயோக பலன்களை தான் தரும். அவயோகி யோகியினுடைய சாரத்தை ஏறிட்டான். அப்ப அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவயோகி யோகியோட சாரத்தை ஏறிட்டா அவயோக பலன்களை மட்டுப்படுத்தி சுப பலன்களை தருவார். ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ தம்பி ஜோதிடர்களுக்கு உண்டான ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இப்ப நமக்கு வாடிக்கையாளர் வர்றாங்க, நம்ம வாடிக்கையாளருக்கு ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்குறோம். ஐ மீன் நம்மகிட்ட ரெகுலரா வராங்க, ரெகுலர் வாடிக்கையாளராக இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு ஏதாவது செய்யக்கூடிய செய்வாங்க. அந்த வாடிக்கையாளர் வரும்போது ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் அவர்களுக்காக சக்சஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருமணம் அப்படிங்கக்கூடியது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்போ நமக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடியத ஜோதிடர்கள் வாங்கிக்கலாமா வாங்கிக்க கூடாதான்னு அவர் கேட்கிறாரு. கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். அதற்கு நம்மளுடைய சேவைக்கு உண்டான ஒரு சன்மானமாக நீங்க நினைச்சுக்கலாம். இதனால எந்த தோஷங்களும் வராது. நல்ல துணியை கேட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒருத்தர் தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தானம் யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த தானத்தை அவங்க பயன்படுத்தணும். அந்த தானத்தை பயன்படுத்தாத பொழுது அந்த கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போயிடும், அவங்களுக்கு பயன் ஏற்படாம போயிடும். இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ், இப்படிப்பட்ட ட்ரெஸ் கோடு தான் சென்ஸ்டா போடுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு மட்டித்தனமான ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க போட மாட்டீங்க, சரித்தடிக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க, பலன் கிடைக்காது. அப்ப எடுத்து கொடுத்தவங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும். அதனால எடுத்து கொடுக்கக்கூடியவங்க நீங்க எப்படி நல்ல ட்ரெஸ்ஸா அணிவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு சரியான ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்கணும். அப்பதான் அவங்க பயன்படுத்துவாங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகே, அடுத்த கேள்வி கேளுப்பா. சின்ன கேள்வியை கேளுப்பா. கொஞ்சம் சவுண்டா கேளு. புரியல. அடுத்தவங்க சொன்னதெல்லாம் நீ கேட்க வேணாம். அதுல உனக்கு டவுட் இருந்தா கேளு. ஓகே. எந்த ஒரு ஷார்ட்கட் இதுக்கு தேவையில்லை. ஒருவருடைய ஜாதகத்துல அந்த ஜாதகருடைய திசா புத்திகள் தான் அற்புதமாக வேலையை செய்து கொண்டிருக்கும். கோச்சார கிரகங்கள் வந்தாலும் வருனாலும் அவனுடைய திசா புத்திகள் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த திசா புத்திகள்ல இயங்கக்கூடிய விஷயங்களை சுபமாக மாற்றிக்கொள்வதோ அல்லது சுபமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அசுபமாக கெடுத்துக் கொள்வதோ தான் முகூர்த்தம் சொல்லி சொல்லக்கூடியது, கோச்சாரம் சொல்லி சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய புரிதலுக்காக ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்திரனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கும்பராசிக்காரன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு சந்திராஷ்டமம் எந்த ராசின்னு சொல்லி சொல்லுவீங்க கோச்சாரத்துல. கன்னி ராசியில அந்த சந்திரன் கோச்சாரத்துல பயணப்படும் பொழுது ஜென்ம ராசிக்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துல பயணப்படும் போது சந்திராஷ்டமம் சொல்லி சொல்றோம். அந்த சந்திராஷ்டம தினத்துல அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு அசுபமான பலன்களும் சுபமான பலன்களும் நடக்காம ஒரு மனநிலையை
ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அந்த ஜாதகனுக்கு. அதனால செய்யக்கூடிய செயல்களை வந்து சரிவர செய்ய முடியாது. ஒரு செயலை சரிவர செய்யலாம், அதனால பிழைகள் ஏற்படலாம், வேற ஏதாவது அபத்தங்கள் ஏற்படலாம், அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும். இதுதான் அந்த சந்திராஷ்டமம் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கக்கூடியதுல கோச்சாரத்துல ஒரு 3, 5, 7ஆம் வீட்டினுடைய தசாபுத்தி நடக்கும் வச்சுக்க. 3ஆம் வீட்டினுடைய தசாபுத்தி நடக்கக்கூடியது ஒரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் விபத்து அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 3வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கோச்சாரத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு காரியம் செய்யறீங்க, அது ஒரு விஷயமா பயணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த மாதிரியான இன்சிடென்ட் வேணாலும் ஏற்படுத்தலாம். அதே 5வது நட்சத்திரமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த 5வது நட்சத்திரம் அப்படிங்கக்கூடியது ஒரு சில மனச்சங்கலங்களையும் மனச்சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய பொழுது அதால ஒரு சின்ன சின்ன விளைவுகளை ஏற்படுத்தும். அதே 7வது நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நட்சத்திரம் பெரிய அளவு அவனுக்கு வந்து உபத்திரவாதத்தை கொடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதையை கொடுத்துரும். இந்த 3 நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இதே முகூர்த்தத்துக்கு நீங்க குறிக்கும் பொழுது முதல் பரியாயம் தான் குற்றத்தை தரும், 2வது பரியாயம் 3ஆம் பரியாயம் பெரிய குற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமா இருக்கு, அதுக்கு 3ஆம் நட்சத்திரத்தையும் 5வது நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரம் இணைக்கக்கூடாது, ஆப்போசிட்ல இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அதுல 3ஆம் நட்சத்திரத்தை இணைக்கக்கூடியதும் 5, 7 அப்படிங்கிற நட்சத்திரம் இணைக்கக்கூடியதும் ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மம். இந்த இதுல அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் பரியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய 2ஆம் பரியாயம் 3ஆம் பரியாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இணைத்துக் கொள்ளலாம், ப்ராப்ளங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். ஓகே, வேற என்ன? இல்ல, நான் உதாரணத்துக்கு சொல்லி சொன்னேன். இப்ப சந்திராஷ்டமம் ராசிக்கு நான் சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப வந்து அந்த நட்சத்திரத்துல என்ன பாதம், ஒரு பாதத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ஏன்னா 24 மணி நேரம் கொண்டது, ஒரு 60 நாளிகை கொண்டது, அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய வியாபகம். அப்ப நமக்கு வந்து அதை 4ஆல வகுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 6 மணி நேரம் படிக்கும் அப்ராக்சிமேட். ஓகே, பொதுவாவே நீங்க அவயோகி நட்சத்திரத்துக்கே போக தேவையில்லைங்க. ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய 9 கிரகம் தான் தசாபுத்தியில் நடத்தக்கூடிய கிரகம். அந்த மாந்திங்கிற சப்ஜெக்ட் விட்டுருங்க. இந்த 9 கிரகங்கள் 6, 8, 12 பாவங்கள்ல நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கொடுமையை தான் செய்யும். அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாறி நின்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விபரீத ராஜயோகத்தை தரும். ஆனா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், இல்லற சுகம் இல்லற வாழ்க்கைன்னு இருக்கீங்களா, அந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி தான் தீரும். ஓகேங்களா? அவங்க ஒரு சில விஷயங்கள் அனுபவிக்க முடியாம போறது, சரியான விதத்துல வந்து குடும்பத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க முடியாம போறது, இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கத்தான் செய்யும். அந்த விபரீத ராஜ்யம் வந்து யோகத்தை செய்யும். ஐ மீன் பொருளாதார ரீதியாக யோகத்தை செய்யும். அப்போ இது 6, 8, 12 கிரகங்கள் நின்றுச்சுனாவே, ஒரு 4 கிரகம் நின்றுச்சுனாவே அந்த தசாபுத்திகள் ஒரு திசையில 9 புத்தி பிரிப்பீங்க. அந்த 9 புத்தியில வந்து ஒரு 4 கிரகத்தினுடைய தசாபுத்திகள் இதுல அவுட் ஆயிடும். 6, 8, 12 இடையே நடந்துட்டு கெடுதல் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அவயோகியுடைய நட்சத்திர சார்பு நின்றுச்சுன்னா இந்த 6, 8, 12 நின்ன தசாபுத்தி நடத்துறதை விட அவயோக தசாபுத்தி பெரிய கெடுதலை செய்யும். ஓகேங்களா? காலையில கூட சொல்லி சொன்னாங்க, இந்த ஒரு நட்சத்திரத்துல இருக்குது, இந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது வந்து நாம இந்த பரிகாரத்தை செஞ்சோம், அல்லது இந்த கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய போது பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கெடுதலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முன்ன ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க பொதுவா மனிதர்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எப்படி சார் வழிபாடு பண்ணுவீங்க? ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணும்? பலன் எப்படி கொடுக்கும் உங்களுக்கு? இல்லப்பா, அது நீச்ச பங்க ராஜயோகம், அது அந்த கான்செப்ட் வேற. நீச்சம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பலன்? பலன் நியூட்ரல் ஆகும், சரியான பலனை கொடுக்க முடியாது, சரிவர அதனுடைய பலனை செய்ய இயலாத அந்த கிரகத்தால. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் பரிகாரம். அப்ப அந்த கிரகம் எந்த கிரகம் கெட்டு இருக்குதோ இந்த கிரகத்துக்கு பிராயசித்தம் தேட வேண்டும். அப்ப ஒரு கிரகம் 3ஆம் வீட்டினுடைய ஐ மீன் ஒரு ஜென்ம நட்சத்திரம் 3வது நட்சத்திரத்தினுடைய அதிபதி சாரத்துல ஏறிடுச்சு, அதனால அந்த நேரத்துல போனா விபத்து நடக்கும், அதுக்காக நீங்க அந்த கோயிலுக்கு போக கூடாது, அந்த நட்சத்திர கோயிலுக்கு போறோம்னு சொல்லக்கூடாது. அதுதான் பரிகாரமே. புரியுதா? ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுதான் பரிகாரம். அது கெட்டு போச்சுன்னு நீங்க அந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லக்கூடாது.
தெய்வீக ரீதியா ஒரு மனிதனுக்கு கெடுதல் நடக்கக்கூடாதுங்கிற நேரத்துக்கு ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல அந்த மனிதனுக்கு கெடுதல் நடக்கக்கூடாதுக்காக தெய்வீக ரகசியத்தை கடைபிடிக்க சொல்றான். நீ வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணு, அந்த கோயில போய் உட்காந்து பூஜை பண்ணு, உனக்கு எந்த கெடுதல் நடக்காதுன்னு சொல்றான். அதுக்காக அந்த நேரத்துல ஆலயத்துக்குள்ள போய் நீங்க இருக்குன்னு சொல்றது. நீங்க எந்த காரியங்களையும் செய்ய வேணாம்னு சொல்றோம். அந்த காலங்கள் ஒதுக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் அசுபத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணீங்க, உங்களுடைய மனசிந்தையை ஒருநிலைப்படுத்தி வழிபாடு பண்றப்ப அந்த பலாபலங்கள் வந்து சிறப்பை தந்து விடும். ராகு காலத்துல போய் துர்க்கையை மட்டும் வழிபடுறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்குதா? அப்படிதான் சொல்றீங்க. அது மட்டும் என்ன லாஜிக்? ராகு காலத்துல போய் துர்க்கை வழிபடுறதுக்கு பாசிட்டிவ் கொடுக்குது, அதே வேற ஒரு நட்சத்திரம் அவனுக்கு வந்து யோகா இல்லாத நட்சத்திரம் போய் வழிபாடு பண்ணா அவனுக்கு கெடுதல் செய்யணும் சொன்னா என்ன லாஜிக் உங்களுக்கு? ஒரு கிரகம் கெட்டு போச்சு, அதோட ஜாதகத்துல ஒரு இந்த நட்சத்திரம் இந்த தீமையை செய்யும் அப்படின்னு நீங்க நினைச்சனா அந்த நட்சத்திர நாள்ல தான் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும். அப்பதான் அது பலனை கொடுக்கும். எந்த தோஷம் நீங்க நேரீங்களோ அதுதான் நீங்க சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் கெட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் செய்யணுமே ஒழிய அது கெட்டு போச்சு அதனால வந்து கெடுதலை செய்யறதுனாலதான் உன்னை வழிபாடு பண்ண சொல்லி சொல்றோம். அந்த வழிபாடு பண்றப்ப அதனுடைய வலிமை வந்து மைனஸ் ஆகக்கூடிய நம்மளை இயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாசிட்டிவ் பண்ணிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு செல்போன்ல ஜார்ஜ் போடுவீங்க போட மாட்டீங்களா? குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவீங்களா? இதேதான் எல்லாத்துக்கும். நம்ம ஒரு விஷயம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பூஸ்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். புரியலீங்க. நான் இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த நாள் அதை வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனுக்கு நான் உங்க பாயிண்டையே நான் விடையே கொடுக்கல, ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு எப்ப குரு பலம் இருக்குதாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, வியாழக்கிழமை நாள்ல செஞ்சாலும் குரு பலம் வாய்ந்தது, வியாழ ஓரையில செஞ்சாலும் குரு பலம் வாய்ந்தது, வியாழோட நட்சத்திரத்துல செஞ்சாலும் குரு பலம் வாய்ந்தது. ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற காசு வீட்டுல பணம் தங்கறதுக்கு பரிகாரம் மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு கோவில், சிறப்பான கோவில் தமிழகத்தில் இருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஸ்ரீவாஞ்சி. இந்த ஸ்ரீவாஞ்சியத்துல போய் மகாலட்சுமிக்கு, ஸ்ரீவாஞ்சியத்துல கூடிய அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, சிவன் கோயில் பிளஸ் பெருமாள் எல்லாம் இருக்கும். அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணி, அல்லது நெல்லி இலையால அர்ச்சனை பண்ணி, அல்லது ரெண்டும் சேர்த்தி கூட அர்ச்சனை பண்ணி இந்த வில்வ அல்லது நெல்லி இலையை கொண்டு வந்து வீட்டுல பாதுகாப்பாக வைங்க. இதை ஒரு 6 மாசத்துக்கு தாட்டி போய் செஞ்சுக்கிட்டு வாங்க. பூஸ்ட் ஆகிக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிம்பிளி பரிகாரம். போக்குவரத்துக்கு தான் செலவா, வேற ஒண்ணும் தேவை இருப்பா. அவர் ஒரு கேள்வி கேட்டுருக்காருப்பா. இல்ல நீ இந்த கேள்வியில ட்ராக் விட்டு நான் அவர் சொல்ல வந்த பதில் சொல்லாம விட்டுட்டு போயிடுறேன். பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாரு. இப்ப பணம் இயல்பா ஒரு ஜாதகத்துல 2 கூடையவன் 5 கூடையவன் 9 கூடையவன் 11 கூடை கிராமம் இருந்தா அப்படின்னு சொல்லிச்சோம். கணக்காரன் ஆக மாட்டான், நல்ல பொருளாதார ரீதியா பொருள் ஈட்டிக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா? இது கெட்டு போனவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரும். எது பொருளாதார பிரச்சனை வரும். அப்ப இப்படி கெட்டு போனவங்க தான் பண பிரச்சனை இருக்கும். அப்போ அவன் தான் பணம் சம்பாதிக்கணும், பணத்துக்கான பிரச்சனைய கிளியர் பண்ணணும். அதாவது வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது வில்வ மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நல்லா கவனிச்சு, வன்னி மரத்தில் இருக்கிற விநாயகர் அல்லது வில்வ மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர், இந்த விநாயகர் ஏதாவது ஒரு விநாயகருக்கு வன்னி இலையால தொடர்ந்து 11 வாரம் திங்கட்கிழமை வன்னி இலையால அர்ச்சனையாளனை செய்ய வேண்டும். அஷ்டோத்திர நாமாவளி சொல்ல